ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வழக்கமா வரக்கூடிய சந்தேகத்துல ஒன்று என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கூட பெற்றுட்டேன், ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது கர்த்தரிடத்திலே என் பாவங்களை அறிக்கை செஞ்சேன், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார் என்று தெளிவா எனக்கு தெரிந்தது. அதற்கு பிறகு 1-2 கூட்டங்களுக்கு பிறகு கர்த்தர் என்னை ஆவியில அபிஷேகம் பண்ணிட்டார். நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த சபையில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஞான ஸ்நானம் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வற்புறுத்துகிறார்கள். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இந்த ஞான ஸ்நானம் என்கிற இந்த ஒரு காரியத்தை பெறணுமா, இது அவசியம்தானா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. சிலர் சொல்றாங்க, நான் தான் அபிஷேகமே பெற்றுட்டேனே, கர்த்தர் ஆவியிலும் அக்னியிலும் என்னை நிரப்பிட்டாரே, எனக்கு எதுக்கு ஒரு ஞான ஸ்நானம்? இந்த ஞான ஸ்நானம் போன்ற காரியங்கள் எல்லாம் சபையிலே மனிதர்கள் ஏற்படுத்தி வச்சது. அந்த சபையினுடைய சட்டதிட்டங்கள்ல ஒண்ணு. இதற்கு எதற்கு நான் கீழ்ப்படியணும் என்று சிலர் வெளிப்படையா சொல்றதையும் நம்ம கவனிச்சு பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்கிற இந்த காரியம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும், மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஞான ஸ்நானத்தை பற்றி இவ்வளவு தர்க்கம் பண்ண வேண்டியது அவசியமா என்பதும் எனக்கு விளங்கவில்லை. காரணம், ஞான ஸ்நானம் என்பது ரொம்ப ஒரு பெரிய காரியம் இல்லை. ஞான ஸ்நானம் என்பது ஒரு 10 நிமிஷத்துல முடிந்து விடுகிற ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு கேள்வி, இதற்கு எதற்கு இவ்வளவு தர்க்கம் என்பதுதான் நமக்கு விளங்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஞான ஸ்நானத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு போதகரிடத்துல, ஒரு சபையில எனக்கு ஞான ஸ்நானம் வேணும்னு கேட்குறோம். அவர்கள் ஞான ஸ்நானத்துக்கு ஒரு தண்ணீர் நிலைக்கு கொண்டு போய் நம்மை நிறுத்தி விசுவாச அறிக்கையை கேட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அந்த தண்ணீர்ல முழுக்கி நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறாங்க. இதுக்கு மொத்தமே ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. இதுக்கு இவ்வளவு தர்க்கம், இதற்கு எதற்கு இவ்வளவு வாக்குவாதம், இது நான் எடுக்க மாட்டேன் என்று ஏன் சொல்லணும் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காரியத்தை நம்ம சொன்னா அதற்கு கீழ்ப்படிவதற்கு தயங்க மாட்டாங்க. சில நேரத்துல ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், எளிதிலே முடிகிற ஒரு காரியமா இருக்கும், அதுக்கு தான் உட்கார்ந்து பெருசா வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து புது நிலைமையிலே வாக்குவாதம் பண்ணுகிறதை நானே கேட்டிருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய காரியத்தை சொன்னா அவங்க கேட்பாங்க. எலிசாவின் காலத்துல ஒரு சம்பவம் நடைபெற்றது. நாகமான் என்ற சீரியா நாட்டினுடைய இராணுவ தளபதி, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறவன் அவன்தான். ஒவ்வொரு தேசங்களிலும் யுத்தத்தை தொடுப்பதும் யுத்தத்திலே வெற்றி பெறுவதும் அவன்தான். அந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமா பலசாலியா இராணுவங்களை நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற சீரியாவினுடைய ஒரு இராணுவ தளபதி நாகமான் அப்படிங்கிறது ஒரு பேரு. இந்த நாகமான் தங்களுடைய படைகளை வைத்து இஸ்ரவேல் தேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நாகமானுடைய உடம்புல ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஒரு குஷ்டரோகம், அந்த நோய் அப்படியே விருத்தி அடைய ஆரம்பிக்குது. வெளியே தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். அந்த நேரத்துல இவருக்கு மனசுல ஒரே ஆதங்கம், இவ்வளோ பெரிய தளபதியா இருக்கிறோம், உள்ளுக்குள்ள குஷ்டரோகியா இருக்கிறோமே, அது நாளுக்கு நாள் உடம்பெல்லாம் அப்படி மேலே ஊறி ஏறி பரவி வருகிறதே அப்படின்னு அவருக்கு ஒரு பயம், மன கிளேசம். நேர சீரிய நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்லுகிறான். ராஜாட்ட சொல்லும்போது ராஜா அவருக்கு எப்படி வைத்தியம் பண்ணுவதுன்னு பல ஆலோசனைகளை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நாகமான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறுமி, அந்த பெண்ணை இஸ்ரேல் தேசத்திலிருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அடிமையா. அவள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறாள். அப்பொழுது நாகமானுடைய மனைவியிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்றா, நீங்க இங்க எங்க போய் அலைஞ்சு மருத்துவர்களை தேடி மருந்துகளை தேடி அவரை குணமாக்குவது முடியாத காரியம். எங்க நாட்டுல நீங்க போனா எலிசான்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர்கிட்ட போனா அவர் கண்டிப்பா குணமாக்கிடுவார்.
ஏனென்றால் அவர் மூலம் நடந்த நிறைய அற்புதங்களை நாங்க கேட்டிருக்கிறோம் எங்க நாட்டில் இருந்த போதுன்னு சொன்னாங்க. உடனே இந்த செய்தியை நாகமானிடத்திலே அவருடைய மனைவி சொன்ன போது அவர் உடனே எப்படியாவது குணமானா போதும், சொல்லுவது ஒரு சின்ன பெண் தானே என்று கூட நினைக்கல. அவர் நேரா ராஜா கிட்ட போகிறார். என்னுடைய இந்த குஷ்டரோகத்திற்கு நிவாரணம் கொடுப்பதற்கு இஸ்ரவேல் தேசத்துல எலிசா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாராம், அவரிடத்திலே நான் போகணும், என்னை சுகமாக்கி விடுவதற்கு அவருக்கு உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு ஒரு கடிதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்து ராஜாவுக்கு சீரிய நாட்டு ராஜா ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். இந்த கடிதத்தை கொண்டு வருகிற இராணுவ படை தளபதி நாகமானை சுகமாக்கி அனுப்புங்கன்னு. அந்த கடிதத்தை கொண்டு வந்து இஸ்ரேல் ராஜாட்ட கொடுத்த உடனே இஸ்ரேல் ராஜா அவ்வளவுதான் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறார். அவருடைய குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்கு நான் என்ன கடவுளான்னு கேட்கிறார். அப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, அவர் உங்களை குணமாக்க சொல்லலைங்க, நம்ம நாட்டில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அனுப்புங்கன்னு. அப்ப அந்த தீர்க்கதரிசி இடத்திலே அவர் தன்னுடைய படை இராணுவத்தோட போகிறார். அங்க போய் அவர் என்ன காரணத்துக்கு வந்திருக்கிறார் என்பதை எலிசா அறிவார். எலிசா வீட்டுக்குள்ள இருக்கிறார். இவர் வெளியே வந்து ரதத்துல வந்து நிக்கிறார், எலிசாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. எலிசா உள்ள இருந்து ஒரு ஆள் அனுப்பி நாகமானை வெளியே வந்து கூட பார்க்கல, உள்ள இருந்து தன்னுடைய ஆட்கள்ல ஒருத்தர் அனுப்பி சொல்றாரு, நீர் போய் தேசத்துல எங்க தேசத்துல இருக்கிற யோர்தான் ஆற்றில 7 தடவை மூழ்கி எழுந்தால் உனக்கு சரியாகும் என்று. நாகமானுக்கு இதை சொன்ன உடனே கோபம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, அந்த எலிசா இறங்கி வந்து வாசலுக்கு வந்து என்னை பார்த்து தொட்டு எண்ணெய் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணி என்னை குணமாக்குவார் என்று நினைச்சிருந்தா அவர் என்னை ஒரு ஆத்துல போய் குளிக்க சொல்றாரே. ஆத்துல குளிக்கிறதுக்கு எங்க நாட்டுல என்ன ஆறுகள் இல்லையா? இங்க இருக்கிற யோர்தானை விட எங்க ஊர்ல இருக்கிற ஆறுகள் எவ்வளவு பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ பக்கத்துல இருக்கிற நாகமானுடைய வேலையாள் ஒரு வார்த்தை சொல்றான், ஐயா அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் மலையை 7 தடவை ஏறி இறங்கி எருசலேம் மலை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க. அல்லது அங்க பிரதட்சணம் பண்ணி உடம்பு அப்படியே அந்த மண்ணில் படும்படிக்கு உருளணும்னு சொன்னா உருண்டிருப்பீங்க. ஆனா ஆத்துல போய் 7 தடவை மூழ்கி குழின்னு சொல்றது ஒரு சின்ன காரியம். இதற்கு எதற்கு இவ்வளவு கோவப்படணும்? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வாக்குவாதம் பண்ணணும்? இதுக்கு எதுக்கு நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணணும் என்று சொன்ன போது நாகமான் யோசித்தான், உண்மைதானே, இதுவே ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தா நாம் அதை செய்வதற்கு முனைப்போடு முன் வந்திருப்போம். அவர் சொன்னது ஒரு சின்ன காரியம், ஒரு ஆத்துல போய் 7 தடவை மூழ்கி எழுந்துருன்னு சொன்னா அதை நம்ம செய்வதற்கு ஏன் இவ்வளவு யோசிக்கணும், ஏன் இவ்வளவு வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு மனதில் நினைத்து எலிசா சொன்ன மாதிரியே இந்த ஆற்றுல போய் யோர்தான்ல 7 தடவை மூழ்கினார். 7வது முறை அவர் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவருடைய மாம்சம் மாறி சிறு பிள்ளையினுடைய மாம்சம் மாதிரி புதுசா மாறி போச்சான். இது கர்த்தருடைய வேதத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10 to 14 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல நான் சொன்ன இந்த சம்பவம் அடங்கி இருக்கிறது. இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி தர்க்கம் பண்ணி கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். எங்க ஊழியத்துல அநேகம் பேர் வரும்போது கேட்பாங்க, நாங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோமே, ஆலயத்துக்கு போறோமே, ஆராதனை பண்றோமே, நாங்க இப்போ முன்ன கடைப்பிடித்த காரியங்கள்லாம் கடைப்பிடிக்கலையே, எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பு வைத்ததை போல கர்த்தரும் தம்முடைய ஆவியிலே எங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரே, இப்ப எதுக்கு ஞான ஸ்நானம்? சபையில எப்போ பார்த்தாலும் ஞான ஸ்நானம் எடுன்னு சொல்லி எங்களை வற்புறுத்துறாங்களே, இது அவ்வளவு அவசியமா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஞான ஸ்நானம் எடுப்பதுல எதற்கு இவ்வளவு தர்க்கம், ஏன் இதுல இவ்வளவு கோபம் நமக்கு என்று வரும். சரி, விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஞான ஸ்நானம் உண்மையிலே எடுக்கணுமா? வேதத்துல தேவ ஆலயத்தை பொறுத்த அளவிலும் சபையிலே பொறுத்த அளவிலும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த சட்டதிட்டங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு சபையினுடைய ஒழுங்கு, ஒரு சபை அப்படி இருந்துச்சுன்னா எங்க சபைக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. அது வசன சட்டம் அல்ல,
சபை சட்டம். சில சபையில பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வரும்போது வெள்ளை நிற வஸ்திரம் தான் போட்டு வரணும், வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. இன்னும் சில சபைகளில் பெண்கள் நகை அணிஞ்சிட்டு ஆராதனைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அவங்க சபையினுடைய ஒழுங்கு. ஒருத்தர் அப்படி வந்தா எல்லாரும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கு பள்ளி யூனிஃபார்ம்ல வித்தியாசம் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு விதமான யூனிஃபார்ம் போட்டால் தான் எங்களுக்கு கல்வி வருமா, யூனிஃபார்ம் போட்டால் தான் எங்களுக்கு பாடம் புரிந்து கொள்ள முடியுமா, படிக்க முடியுமா அப்படி கேட்கக்கூடாது. அது ஒரு ஒழுங்கு. அந்த சபைக்கு என்று சில ஒழுங்குகள் வச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும். அதை நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அது மாதிரி ஒரு காரியம் அல்ல இந்த ஞான ஸ்நானம் என்பது. இது ஒரு மனிதனாலேயோ ஒரு தீர்க்கதரிசினாலேயோ சபையில் இருக்கக்கூடிய சங்கங்கள் சபை தலைவர்களாலேயோ ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இது தேவனால் சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. அது முதல்ல நமக்கு தெரியணும். யோவான் ஸ்நானகன் கர்த்தர் தன்னை ஞான ஸ்நானம் கொடுக்கத்தான் அனுப்பி வைத்தார் என்றே அவர் அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனத்துல கர்த்தர் தான் சொல்லி என்னை ஞான ஸ்நானம் கொடுக்க அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். தண்ணீரினால ஞான ஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பின என் பிதாவானவர். அப்போ இவர் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறாரு? பிதா இவருக்கு ஒரு கட்டளை கொடுத்து பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்புகிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் என்ற ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு யோவானை கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறார். நல்ல அந்த வரியை மாத்திரம் வாசிச்சு பாருங்க. ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் சொல்றார், என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ பார்க்கிறாயோ அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்றார். அப்ப இதுல நமக்கு மற்ற பகுதி தேவையில்லை. என்னை பிதா அனுப்பி ஜனங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். அப்ப இந்த ஞான ஸ்நானம் என்பது மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்த ஒரு சட்டம் அல்ல, மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்த ஒரு காரியமும் இல்லை. ஞான ஸ்நானம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இயேசுவும் கூட பாருங்க, தம்முடைய சீஷர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி தான் கட்டளை கொடுத்தார். அப்ப இதுவும் பிற்காலத்துல வந்த சபையிலேயோ சபையில் இருக்கிற அமைப்புகள்லையோ சபையில் இருக்கிற சங்கங்கள் அவர்கள் கூடி இப்படி ஞான ஸ்நானம் என்ற ஒன்றை வச்சு நீங்களாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இப்படி ஒரு சடங்காச்சாரத்தை செய்வோம் என்று அவங்களும் தீர்மானம் பண்ணல. சபைகள் துவங்குவதற்கு முன்பாகவே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பின போது ஞான ஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள்ல இப்படி நம்ம வாசிக்கிறோம். அதுல 19ல சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து, ஆகையால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். பார்த்தீங்களா? அப்ப இந்த ஞான ஸ்நானம் என்பது சபையில ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு சட்டம் அல்ல. இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கட்டளை. கிறிஸ்துவும் கொடுக்கும்படிக்கு அந்த கட்டளையை நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அதனாலதான் நம்ம செய்யணும். ஒருவேளை பிதா அனுப்பியிருந்தால் அது பழைய ஏற்பாட்டு சட்டம் அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவானவர் அதை செய்யும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினதையும் இந்த இடத்துல நம்மால வாசித்து புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஞான ஸ்நானம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியணும். இந்த ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையை நீங்கள் முதல்ல எங்க கேட்குறீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல தான் முதல்ல ஞான ஸ்நானம், பாப்டிசம், இங்கிலீஷ்ல சொன்னா பாப்டிசம், அந்த வார்த்தையை முதல் முறையா மத்தேயு 3:6 தான் நம்ம வாசிக்கிறோம்.
அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால், யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஜனங்கள் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு, கடவுளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் என்று அறிக்கை செய்து தங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அப்ப அந்த நேரத்துல தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க மேல ரொம்ப கோபம். காரணம் என்னன்னா, ஜனங்கள் பாவம் செய்து விட்டால் பாவத்திற்காக பாவ நிவாரண பலி என்று சொல்லி ஒரு ஆட்டுக்கடாரியையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ, முடியாதவங்க ஏழைகளா இருந்தா ஒரு புறா குஞ்சையாவது கொண்டு வந்து தேவாலயத்துல தகன பலியாக அல்லது இரத்தத்தை சிந்தி பலி செலுத்தணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கே அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வச்சிருக்கும் போது, இங்கே யோவான் என்ன செய்யறாரு, பாவத்தை வந்து நீங்க அறிக்கை செஞ்சா போதும், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்ன போது அநேகர் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் மத்தேயு 3:6 நம்ம வாசிக்கிறோம். அவர் தான் எதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அதை நம்ம பார்க்கணும். இந்த ஞான ஸ்நானத்தை எதுக்குங்க நீங்க கொடுக்குறீங்க? நாங்க பாவம் செஞ்சா பாவத்தை கழுவுவதற்கு தேவாலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பலி கொடுக்கலாம், நாங்கள் செய்த பாவத்துக்கு தக்க ஒரு காணிக்கை கொடுக்கலாம், செய்த பாவத்தின் அளவுக்கு தக்க ஒரு இரத்த பலியோ ஒரு ஆட்டுக்கடாரியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் பலி கொடுக்கலாம், அப்படி வச்சிருக்காங்களே. அப்ப நீங்க கொடுக்கிற அந்த ஞான ஸ்நானம் இந்த பாவ மன்னிப்புக்கு என்பது மாத்திரமா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படின்னு பார்த்தா, வேதத்துல அவர் வேறொரு காரணத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெறும் பாவத்தை சொல்லி உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது அதற்காக உங்களுக்கு ஞானஸ்நானம் அது இல்லை, அதுதான் அங்க செய்யறாங்களே. அதை தாண்டி வேறொரு காரியம் இங்கே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்ல, கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முதல் படியாக அடையாளமாக இந்த ஞான ஸ்நானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிச்சு படிச்சாதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். பைபிளை நீங்க எடுத்துக்கிறனும், அந்த வசனத்தை வாசிக்கும் போது எந்த இடத்துல இந்த முக்கியமான அந்த கருத்து இருக்கிறது என்பதை வாசிச்சீங்கன்னா தான் உங்களால அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். நான் எதுக்கு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன்னா, அந்த ஞானஸ்நானம் என்பது நீங்கள் வரப்போகிற கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான முதல் படி. அப்ப நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுனால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து இந்த ஞானஸ்நானத்தை நீங்க பெறும்போது கிறிஸ்துவை நீங்கள் அறிகிறீர்கள், அல்லது கிறிஸ்து தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுவதற்காக, தன்னை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். அப்ப ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவை நம்ம அறியணும், கிறிஸ்துவை முழுவதுமாக நம்ம விளங்கி கொள்ளணும். கிறிஸ்துனுடைய அசைவாடுதல், கிறிஸ்துனுடைய சத்தம், கிறிஸ்துனுடைய வார்த்தை, கிறிஸ்துனுடைய வசனம், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்னா அதற்கு முதல் படி ஞானஸ்நானம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்க மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்த 31வது வசனம் யோவான் 1வது அதிகாரத்துல அதுல பாருங்களேன், நான் எதற்கு ஞானஸ்நானம் கொடுக்க வருகிறேன், எதற்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் உங்களுக்கு அப்படின்னா, இவர் யாரு? கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு, உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்கிறார். அப்ப என்ன நமக்கு தெரியுது? ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான கதவுகளை நமக்கு திறந்து வைக்குது. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான
முதல் படியே ஞானஸ்நானம் தான். அது என்ன கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு பைபிள் படிச்சா தெரியுமே? இல்லை. நீங்க பாருங்களேன், யோவான் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனா இப்ப நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். அவர் உண்மையிலேயே இயேசுவை அதுக்கு முன்னால யோவானுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா இல்ல. யோவானுக்கு தெரியும் இயேசுவை. இயேசுவும் யோவானும் உறவினர்கள். மரியாளும் இயேசுனுடைய தாயாரும் சகோதரி முறையானவர்கள். அப்ப 2 பேரும் உறவினர்கள். அவருக்கு எப்படி இயேசுவை தெரியாம இருக்கும்? இயேசுக்கு எப்படி யோவானை தெரியாம இருக்கும்? தன்னுடைய உறவின் வழியாகவாவது மரியாள் கர்ப்பமான போது முதல் செய்தியாக நேர போய் எலிசபெத் யோவானுடைய தாயாரிடத்துல தான் அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்ப வேதத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவரை நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் 2 பேரும் உறவினர்கள். ஆனா இவர் இங்க சொல்றாரு, இவரை நான் அறியாதிருந்தேன், இப்போ நான் அறிந்திருக்கிறேன் ஞானஸ்நானத்தினால. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை தெரியும், ஆனா அவரை கிறிஸ்து என்று எனக்கு தெரியாது. தேவன் உலகத்துக்கு அனுப்பி வைத்த, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பது எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய உறவினர் என்று எனக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறது எனக்கு தெரியும். அவரை குறித்த செய்திகள் தெரியும். எங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 1 வயசு தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அவரை கிறிஸ்து என்று எனக்கு தெரியாது. அவர் நடந்து வரும்போது பார்க்கும்போது தான் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நானும் இவரை அறிந்து கொண்டேன். அப்ப இயேசுவை பற்றி சும்மா அறிந்து கொள்வது வேற, இயேசுவை தெய்வமாகவும் அறிய வேண்டிய பிரகாரமாகவும் அறிந்து கொள்வது வேற. கிறிஸ்துவ மதத்தை சேராதவர்களுக்கும் இயேசுவை பற்றி தெரியும், இஸ்லாமியர்களுக்கு தெரியும், இந்து நண்பர்களுக்கு தெரியும். ஆனா இயேசுவினுடைய முழுமை, இயேசுவை இயேசுவாக, கிறிஸ்துவாக, தெய்வமாக ஒருவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஞானஸ்நானம் என்பது முதல் படியாக இருக்கிறது. நானும் அவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாகத்தான் நான் ஜலத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்கிறார். அப்ப அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு நம்மை ஒரு ஞானஸ்நானம் என்ற அந்த அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வெளிப்படுத்துவது ஞானஸ்நானம் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு வாசலாக, ஒரு முதல் படி அனுபவமாக இருக்கிறது. வெளிப்படுத்துவது என்றால் அவரை தரிசிப்பது பற்றியது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நாம் அறியும்படி அவரை நமக்கு வெளிப்படுத்துவது. பவுல் பாருங்களேன், ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே தரிசித்தார், ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே. ஆனால் சிலர் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டு, நாங்க தான் தரிசனமெல்லாம் பார்க்கிறோமே, கர்த்தர் எங்க கூட பேசினாரே, அப்ப எங்களுக்கு எதுக்கு இந்த ஞானஸ்நானம் என்று கேள்வி கேட்கிறாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள்ல சபையை துன்பப்படுத்துவதற்காக பவுல் அப்போஸ்தலர் சில ஆட்களை கூட்டிக் கொண்டு குதிரையில அனுமதி வாங்கி கொண்டு சபையை இடிக்கிறதுக்கும் அங்க இருக்கிறவங்களை துன்புறுத்துவதற்கும் புறப்பட்டு போறார். போற வழியில ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. குதிரையில இருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்குது, சவுலே சவுலே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். உடனே அந்த சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பாருங்க, அவர் ஞானஸ்நானம் பெறல, ஆனா கர்த்தரை தரிசிக்கிறார். யார்னு கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப இது எப்படி நடக்குது? அப்ப நான் தான் முதலே தரிசனம் பார்த்துட்டேனே, கர்த்தர் எனக்கு தன்னை வெளிப்படுத்திட்டாரே, அப்ப இந்த ஞானஸ்நானம் எனக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, இந்த அனுபவத்தை அடைந்த பிறகும் இயேசுவை முழுமையா இன்னும் அறிய வேண்டிய பல காரியம் இருக்கிறது. அவர் வருகிற வழியிலே இயேசுவை தரிசித்தாலும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீ இப்போ எழுந்து புறப்பட்டு நேர் தெரு என்கிற இடத்துக்கு போ, அங்கே அனனியா என்பவன் இருக்கிறான், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உனக்கு சொல்லுவான்.
அவர் அனனியா வீட்டுக்கு போன பொழுது அனனியா அவர் மேல கை வைத்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அப்ப ஒரு தரிசனம் பார்த்துட்டோம், ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, கர்த்தர் பேசிட்டாரு, ஞானஸ்நானம் தேவையில்லையான்னு கேட்டா, ஞானஸ்நானம் என்ற அனுபவம் நமக்கு ஒன்றான மெய் தேவனை பூரணமாக கிறிஸ்துவை கிறிஸ்துவாக அறிந்து கொள்வதற்கு முதல் படியாக அது அமைந்திருக்கிறது. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவானும் இயேசுவை ஏற்கனவே அறிந்திருந்தாலும் அவரை தேவகுமாரன் என்று அறியாமல் இருந்தார். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். யோவானுடைய தாயார் பேர் எலிசபெத், இயேசுவின் தாயார் மரியாள், 2 பேரும் உறவினர்கள். லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனத்துல போட்டிருக்கு, இதோ உன்னுடைய இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாசம் என்று கர்த்தர் மரியாளிடத்திலே வெளிப்படி சொல்றார். அப்ப அவர் அறிந்திருக்கிறார். அது போதுமான அறிவு அல்ல. நித்திய ஜீவனை அடைவதற்கான கிறிஸ்துவை முழுமையாய் அறிகிற அறிவை பெறுவதற்கு முதல் படி, நீங்க MA படிக்கலாம், MSc படிக்கலாம், MBBS படிக்கலாம், ஆனா முதல் வகுப்பை நீங்கள் படிக்கணும். அந்த முதல் படிதான் இந்த ஞானஸ்நானம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஞானஸ்நானம் என்பது யோவான் ஸ்நானகன் காலத்துல தான் ஞானஸ்நானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல. ஆனா இந்த ஞானஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துல இதற்கு முன்பாகவே கர்த்தராலே கட்டளையிடப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஞானஸ்நானம் எதற்கு நமக்கு தேவை என்பதற்கு. அது எதற்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டா, பழைய காலத்துல தேவனுடைய ஆலயத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் அப்படின்னு ஒரு குரூப். ஆசாரியர்கள்னா யாருன்னா, தேவாலயத்துல வேலை செய்யறவங்க, கர்த்தருடைய சந்நிதியில நின்று வேலை செய்யறவங்க. நீங்கள் பல ஆலயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த புல்பீட்ல, ஆல்டர்ல நின்று வேலை செய்யறவங்க இருப்பாங்க. இந்து கோயில்கள்ல கூட பாத்தீங்கன்னா பூசாரிகள் போன்றவர்கள், அர்ச்சகர்கள் போன்றவங்க இருப்பாங்க. இது மாதிரி எருசலேம் தேவாலயத்துல வேலை செய்கிறவர்கள், ஆலய பணிகளை செய்கிறவர்கள் பேரு ஆசாரியர்கள். ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்துகிறோம், ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி கொடுக்கிறோம், இன்னும் பல காரியங்கள் செய்கிறோம். நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அதற்கு நிறைய ஆசாரியர்கள் அங்கே இருந்தார்கள். அவங்களுக்கு எல்லாம் ஒருவர் பிரதான ஆசாரியர் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் ஒரு முக்கியமான பிரதான அந்த குரு. அவருக்கு கீழே நிறைய ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆசாரிய பணியை, தேவனுடைய ஆலயத்துல செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு லீடர் இருப்பாரு, அவருக்கு பேரு பிரதான ஆசாரியர், பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப இவர்கள் ஒருவரை ஆசாரிய பட்டத்திற்கு கொண்டு வரணும்னு சொன்னா, அதற்கு முதல் காரியம், செய்ய வேண்டிய காரியம், அவனை ஒரு தண்ணீர்ல நிறுத்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனை தண்ணீரிலே முழுக்கி அல்லது கழுவி, அதுக்கப்புறம்தான் அவரை இந்த ஆசாரிய பட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் வீட்டில் குளிச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு சடங்காச்சாரமாகவே கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருந்தது. ஒருவனை ஆசாரியன் ஆக்கணும்னா அவனை முதல்ல கொண்டு வந்து அவருடைய வஸ்திரங்களை களைந்து அவனை ஒரு தண்ணி தொட்டில நிறுத்தி அல்லது தண்ணீர்ல நிறுத்தி அவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீர் பட கழுவி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை அணிவித்து, ஆசாரியனுக்குரிய ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு, உடை, அவைகளை அணிவித்து அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுவும் தேவாலயத்தை நிர்வாகம் பண்ணுகிற கமிட்டினாலெல்லாம் உண்டாக்கப்படலை. அங்கிருக்கிற ஊழியர்களோ தீர்க்கதரிசியோ சொல்லலை. கர்த்தர் தாமே வெளிப்படுத்தி சொன்ன ஒரு காரியம். யாத்ராகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 4-7 வரைக்கும் உண்டான வசனம் சொல்லுது, ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி, அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு
உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியும் அவன் தலையிலே பாகையும் வைத்து அவர்களை ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணுவாயாக. அவருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர்களை தண்ணீரிலே கழுவி, இதுதான் ஞான ஸ்நானம். இது பண்ண பிறகு அவர்களுக்கு ஆசாரியர்களுக்குரிய வஸ்திரம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அவர்கள் ஆசாரிய வேலைகள் என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு பக்கத்துல. அதற்கு பிறகு அவர்களை தேவாலயத்துல கர்த்தருடைய பணிவிடைகளை செய்யும்படிக்கு ஆசாரியர்களாக ஏற்படுத்துவாங்க. இந்த ஆசாரியத்துவம் பண்ண போகிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியம் இதுவும் மனிதரால் உண்டானதல்ல, கர்த்தர் கற்பித்த கட்டளை. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இயேசு ஞானஸ்நானம் பெற்றதும் இதனால் தான். இயேசு ஞானஸ்நானம் பெற வர்றாரு. அந்த காட்சியை வேதம் நமக்கு தெளிவாக விவரிக்கிறது. எல்லாரும் வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யறாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புறதுக்கு தான் ஞானஸ்நானம் என்று. பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பினதற்கு மாத்திரம் ஞானஸ்நானம் அல்ல, அதை தாண்டி வேற காரியங்களும் அந்த ஞானஸ்நானத்துல இருக்கு. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இயேசுக்கு அந்த ஞானஸ்நானம் தேவையில்லை. அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை, அவர் எந்த பாவத்தை அறிக்கை செய்ய முடியும்? அப்ப இயேசு தண்ணீர்ல இறங்குறாரு. யோவானுக்கு ஷாக்கு. எல்லாரும் வந்து நான் திருடுனேன், பொய் சொன்னேன், குடிச்சேன், ஏமாத்தினேன், கொலை பண்ணேன் அப்படின்னு பாவத்தை அறிக்கை செஞ்சு நான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இவர் வர்றாரே அப்படின்னு ஷாக்கு. அப்போ உடனே அவருக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சு. இயேசுவை பக்கத்துல பார்த்த உடனே அவர் சொல்றார், ஐயா, உங்களால நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்துல ஞானஸ்நானம் பெற வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டா மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13-16 வரைக்கும் உண்டான வசனத்துல இருக்கு. மத்தேயு 3:13-15 வரைக்கும். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அவனிடத்திலே வந்தார். யோவான் அவரை தடை செய்து நிறுத்தி, நான் உம்மாலை ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு அவன் இடம் கொடுத்தான். அப்ப ஞானஸ்நானம் என்பது வெறுமனே பாவரிக்கை செய்யறதுக்கு மாத்திரம் இல்லை. இதை வச்சுதான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட தனியா ரூம்ல ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செஞ்சு கர்த்தரின் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, இனிமேல் எனக்கு எதற்கு ஞானஸ்நானம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஞானஸ்நானம் என்பது பாவத்தை சொல்லி மன்னிக்கப்பட்டதுக்கு மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்துல நிறைவேற்ற வேண்டிய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு தான். அப்ப என்ன நீதி அப்படின்னு கேட்டா, இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துல நமக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஆசாரியர்கள்னா யாருன்னு சொன்னேன். தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பணிவிடைகளை செய்கிறவர்கள். இவங்களுக்கு மேல ஒரு ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் என்று சொல்லுகிற பிரதான ஆசாரியர் இருப்பார். இந்த இயேசு யாருன்னு கேட்டா பிரதான ஆசாரியர். அப்ப பிரதான ஆசாரியராக இருந்தாலும் சரி, மற்ற ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். அவர்கள் கர்த்தருடைய நீதியின்படி முதல்ல தண்ணீரிலே கழுவப்பட வேண்டும் அல்லது ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த யாத்ராம புஸ்தகத்துல சொல்லப்பட்ட தண்ணீரில் கழுவி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம், பேப்டிசம். ஆனா ஞானஸ்நானம் என்ற நேரடி வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படல, காரியம் ஒன்றுதான். இதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அப்ப இந்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, என் பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டேன் அதுக்கு மாத்திரம் இல்ல, அதை தாண்டி ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்கு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுது. எபிரேயர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல, பரிசுத்த ஸ்தலத்திலும், எபிரேயர் 8:2, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற
பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. யாரை சொல்றாங்க? இயேசுவை சொல்றாங்க. இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர். அப்ப இந்த ஆசாரிய பட்டத்துக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல கர்த்தருடைய நீதியின்படி அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு யோவானிடத்துல சொன்ன உடனே யோவானுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கி விட்டது. இவர் என்ன சொல்ல வருகிறார்? நான் பிரதான ஆசாரியராய் ஆகணும்னா தண்ணீர் முழுக்கினாலே முதல்ல ஞானஸ்நானம் பண்ணப்படணும். நான் பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெறல, நீதியை நிறைவேற்றுகிற ஞானஸ்நானம். நம்ம எடுக்கிற ஞானஸ்நானத்துல பாவரிக்கை ஞானஸ்நானம் மாத்திரம் இல்ல, நீதியை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு ஞானஸ்நானம் தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அவர் சரிங்க ஒரு பிரதான ஆசாரியர், அவர் தேவனுடைய சந்நிதியில இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், ரைட்டு, எனக்கு எதுக்கு அந்த நீதி அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது அவர் மாத்திரம் இல்ல, அவர் பிரதான ஆசாரியர். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே ஆசாரியர்களாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆசாரிய பட்டத்துக்கு தான் கர்த்தர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். யார்? எல்லாரையும், எல்லா கிறிஸ்தவர்களையும். நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். என்ன சொல்றோம்? இவர் பாஸ்டர், இவர் தீர்க்கதரிசி, இவர் சுவிசேஷகர், நீங்கெல்லாம் விசுவாசி. கர்த்தர் சொல்றாரு எல்லா கிறிஸ்தவருமே அதரிசனமான ஒரு ஆவிக்குரிய ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். நம்பலைன்னா நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5-9 ஆகிய வசனங்கள். 5வது வசனம் சொல்லுது, ஜீவனுடைய கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும், யாரை பத்தி? நம்ம ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரு? விசுவாசிகளாகிய நீங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எல்லாருமே ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ உங்களை ஆசாரியர்களாக கர்த்தர் உருவாக்கணும்னா நீங்க முதல்ல ஆசாரிய பட்டத்துக்கான நீதியை நிறைவேற்றணும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். இயேசுவே அதனாலதான் எடுத்தாரு. அவர் இந்த ஞானஸ்நானம் எடுத்தால்தான் அவர் ஆசாரிய பட்டத்துக்கு வர முடியும். ஏன்னா அது கர்த்தருடைய நீதி. அவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றணும். நம்ம ஆசாரிய கூட்டமாக நம்ம உருவாக்கப்பட்டு வருகிறோம். எதுக்காக நம்மை கர்த்தர் ஆசாரியராக்குறார்னா, தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி. ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க, ஸ்தோத்திர பலின்னு சொல்றீங்க. ஒரு காணிக்கை செலுத்துறீங்க, காணிக்கை பலி என்று சொல்றீங்க. கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்றீங்க, அல்லது உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு சுகந்த வாசனை உள்ள பலியா படைக்கிறீங்க. இந்த எந்த பலியை நீங்க கொடுக்கணும்னாலும் நீங்க முதல்ல ஆசாரியர்களாக இருக்கணும். அப்ப ஆசாரியர்களா இருக்குன்னா நீங்க எங்கேயோ இருக்கிற ஒரு ஆசாரியரை தேடி போக வேண்டியதில்லை. தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி நீங்க எல்லாருமே ஆசாரியர்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை கட்டிட்டு வர்றார், இப்போ உருவாக்கிட்டு வர்றார். அப்ப நம்ம எல்லாருமே ஆசாரியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா அதனுடைய முதல் படியாக ஞான ஸ்நானம் என்ற நீதி நமக்கு தேவைப்படுது. வெறும் பாவத்தை அறிக்கை செய்வதற்காக மாத்திரமல்ல ஞான ஸ்நானம், அதற்கு இன்னொரு பணியும் இருக்கிறது. அந்த பணிதான் கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாக உருவாக்குவதற்கு இந்த ஞான ஸ்நானம் என்ற முதல் அடையாளம். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். யார? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு ஏற்றுக்கொண்டவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம், கர்த்தருக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். ஆசாரியர் சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அது பிரீஸ்ட், அந்த ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்க ஆசாரியர்களா இருந்தா அந்த முதல் படியை தாண்டாம நீங்க எப்படி போக முடியும்? அந்த முதல் படிதான் ஞான ஸ்நானம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம், 5வது அதிகாரம் 10வது வசனம்,
ஆகிய வசனங்களும் நம்மை தேவனுடைய ஆசாரியர்கள் என்றே அடையாளப்படுத்துகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்கிற காரியத்தை அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் ஞான ஸ்நானத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல பாருங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஞான ஸ்நானம் தேவையா தேவையில்லையா நம்ம பேசிட்டு இருக்கோமே. ஞான ஸ்நானத்தை குறித்து எங்கும் அவர்கள் போய் இயேசுவை பிரசங்கித்த கையோட ஞான ஸ்நானத்தை பற்றியும் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் கடந்து போய் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் ஞான ஸ்நானம் பெற வேண்டியதின் அவசியத்தை பற்றி சொன்னாங்க. ஒருவர் ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அனுபவத்தோட நின்றக்கூடாது. அடுத்து அவர்கள் கிறிஸ்துவை அறியணும். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர்களை அறிவதற்காகத்தான் நான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று யோவான் ஸ்நானகனும் சொல்லியிருக்கிறார். அப்ப ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை அறிவதற்கான முதல் படி. ஞானஸ்நானம் என்பது நம்மை ஆசாரியர்களாக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஆசாரியர்கள் ஆவதற்கான முதல் படி. அதனால என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விசுவாசிகளுக்கும் ஞானஸ்நானம் என்பது தேவை. ஞானஸ்நானம் பெறாம அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அடுத்தடுத்த கட்டத்தில் வளர முடியாது. ஆசாரியர்களாக அவர்கள் உருவாக்கப்படணும்னா முதல் படியை ஏறி வந்திருக்கணும் அவங்க. அப்ப வந்தால்தான் கர்த்தர் அவர்களை ஒரு ஆசாரிய கூட்டமாக அவர்களை உருவாக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க என்ன செய்வாங்க, ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டத்தை தேர்வு செய்தால் அவர்களை முதல்ல தண்ணீர்ல முழுக்கி அவங்களுக்கு அதுக்குண்டான வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க உள்ள பாத்தீங்கன்னா, எப்படி ஒருவர் வந்தால் அவருக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஒருவர் வந்தால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தணும். அந்த நாட்கள் அந்த தேவாலயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வருவாங்க, தங்கள் பாவத்தை சொல்லுவாங்க. இந்த பாவத்திற்கு இந்த பரிகாரம் அப்படின்னு இந்த ஆசாரியர்கள் சொல்லி அவர்கள் கொடுக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியையோ அல்லது ஒரு புறா குஞ்சையோ கர்த்தருடைய சந்நிதியிலே பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளித்து என்னென்ன செய்யணும்னா சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இவர்களுடைய பாவத்திற்கு அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பலி மாத்திரம் செலுத்துறது இல்லை. ஏன்னா கிறிஸ்து தன்னை பலியாக செலுத்தி விட்டார். அப்ப அந்த இரத்தத்தை நாம் எடுத்து பயன்படுத்திட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்காக செய்கிறோம். நான் நல்லா வெளிப்படையா சொல்லணும்னா, நீங்க ஒருவேளை தேசத்துக்கு ஜெபம் பண்றீங்க, ஒரு திறப்பிலே நின்று ஜெபம் பண்றீங்க, பிறருடைய தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்றீங்க, ஒருவர் தன் பிரச்சனையை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஊழியம் செய்ய புறப்படுகிறீர்கள், ஒரு கைப்பிரதி கொடுக்குறீங்க, ஒரு சர்ச்சு நடத்துறீங்க, ஒரு ஜெபக்குழு வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஆசாரிய பணியை நீங்க செய்யணும்னாலும் நீங்கள் ஆசாரியராக இருக்க வேண்டும். நீங்கள் ஆசாரியராக இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் முழுக்கினாலே நீங்கள் அந்த பட்டத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கணும். அது இல்லாம சும்மா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுறேன், எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், பைபிள் படிக்கிறேன், ஞானஸ்நானம் மாத்திரை எடுக்கல, நான் என்ன செய்கிறேன், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொன்னா நீங்க தயவுசெய்து ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள். முதல்ல இதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒருவன் ஆசாரியனா இல்லாத ஒருவன், ஆசாரிய பட்டத்துக்கு தேவனாலே ஆசாரியனாக உருவாக்கப்படாத ஒருவன் ஒரு ஆசாரிய வேலையை போய் செஞ்சா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வருகிறவர்களுக்கு நானே வெளியே நின்று என்ன அவங்க ஆசாரியர்களாக அங்கீகரிக்கவும் இல்லை, எனக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் இல்லை, என்னை அந்த பட்டத்துக்கு ஏற்படுத்தவும் இல்லை, அதற்குண்டான வஸ்திரத்தையும் கொடுக்கல. ஆனா நான் வெளியே நின்று கொண்டு வருகிற ஜனங்களை அழைத்து உங்களுக்கு என்ன பாவம் சொல்லுங்க, கழுவிடுவோம், நீங்க என்ன செலுத்தணும், என்ன பலி செலுத்தணும், இங்க கொண்டாங்க, எதுக்கு உள்ள போய் கியூல நின்றுட்டு இருக்கீங்க,
நானே பலி செலுத்திடுறேன், உங்களுக்காக நானே பிரார்த்தனை பண்றேன்னு சொன்னா அது அக்கிரமமா தானே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ இருக்கிற காலத்துல நீங்கள் தேவனுடைய ஆசாரிய பணியை செய்யணும்னா, உங்களுக்கு ஜெபம் பண்ணனாலும், பிறருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணனாலும், ஊழியம் செய்யணும்னாலும், கிறிஸ்துவை அறியணும்னாலும், எல்லாவற்றுக்கும் நமக்கு ஞான ஸ்நானம் என்ற அந்த அடையாளம் நமக்கு தேவையா இருக்குது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது ஒரு சடங்காச்சாரம் தானே, சடங்கு மாதிரி தானங்க இருக்கு, இது போய் எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது சடங்கு போல இருந்தாலும் இது மனிதர்களால உண்டாக்கப்பட்டதல்ல, தேவனால பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா கர்த்தர் சொன்னது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களுக்கு சொன்ன அதே கட்டளை தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அதனால இதுல நீங்க காலதாமதம் செய்வதில் அர்த்தமில்லை. ஞான ஸ்நானம் என்பது அடுத்து எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டேன் அப்படின்னா என்னது? தரித்து கொண்டேன்னா என்ன? வஸ்திரம் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸை தரித்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அந்த ஞான ஸ்நானம். எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு அடையாளம் ஆகிரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ட்ரெஸ் என்னை பற்றி தெரியாத ஒருவர் ஒரு கூட்டத்தில் என்னை சொல்லணும்னா, ஒரு சிவப்பு சட்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவர் அங்க இருந்து என்ன சொல்லுவார்? யோ சிவப்பு சட்டை இடது பக்கம் போயா அப்படின்னு சொல்லுவார். ஒரு கட்டம் போட்ட சட்டை இந்த பக்கம் வாயா அப்படின்னு சொல்லுவார். நம்ம போட்ட வஸ்திரம் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து விடுகிறது. அப்ப ட்ரெஸ்ஸை உடை தரித்து கொண்டான் என்றால் அணிந்து கொண்டான் என்று அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் பார்க்கிறவனுக்கு சட்டுன்னு அந்த ஆளுடைய உடைதான் தெரியும். அந்த உடை நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அது மாதிரி கிறிஸ்துவை தரித்து கொண்டால் உங்களை பார்த்த உடனே பளிச்சுன்னு கிறிஸ்து தான் வெளியே தெரிவார். அப்ப இந்த ஒரு அனுபவத்தை நம்ம அடையணும். ஒரு ட்ரெஸ் போட்ட உடனே எப்படி நம்முடைய தோற்றம் மாறி விடுகிறது, நம்முடைய அமைப்பு மாறி விடுகிறது. நம்ம தமிழ்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, பழமொழி, ஆள் பாதி ஆடை பாதி. ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு மனுஷனுடைய ட்ரெஸ் தான் ஒருவன் யார் என்பதை வெளியே காட்டுது. ஒரு தகுதியான வஸ்திரம் தான் அந்த மனிதனுடைய குணநலன்களை காட்டுகிறது, அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அப்ப இதே மாதிரி ஒரு வஸ்திரத்தை தரிக்கிற மாதிரி கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஞான ஸ்நானம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறதுன்னு கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 27வது வாக்கியத்திலே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாசிச்சு பார்ப்போமே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகள். ஆனா உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்ப இதுல பாருங்களேன், 2 காரியத்தை சொல்றாங்க. ஒன்னு, கடவுளுடைய பிள்ளைகள் தான் அவர்கள், கடவுளுடைய பிள்ளை தான் அவங்க. இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதற்கு அடுத்து இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெறும்போது அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு புரியுதா? முதல்ல ஒருவன் ஒரு குழந்தையாக ஒரு குடும்பத்துல அவன் ஒரு குழந்தையா பிறக்கிறான். இப்ப அடுத்தது அதான் தேவனுடைய பிள்ளைகள். ஞான ஸ்நானம் பெறும்போது நீங்கள் கிறிஸ்துவாகிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறீர்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல பாத்தீங்கன்னா நிர்வாணமா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இதான உடனே அதற்கு நல்ல வஸ்திரத்தை கொண்டு வந்து தரிப்பிப்பாங்க. அது மாதிரி சொல்றாங்க, நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆனா கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளணும், ஒரு வஸ்திரமா அணிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கலாத்தியர் புஸ்தகத்துல சொல்ல வருகிறார். அடுத்து கடைசியா பாருங்க, இந்த ஞான ஸ்நானம் என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, கிறிஸ்துவின் மரணத்திற்கு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு. இது ரெண்டோடும் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்து எப்படி மரணத்திலே மரித்து அவர் எப்படி மகிமைக்கென்று உயிர்த்தாரோ அதற்கு அடையாளமாக அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தண்ணியிலிருந்து வெளியே எந்திரிப்பது அவர் உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாக அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு காட்டுகிற அடையாளம். பாவ வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன், இதுவரைக்கும் வாழ்ந்த என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் செத்து புதிய ஒரு வாழ்க்கைக்கு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறேன் என்பதை காட்டும் அடையாளம். பழைய வாழ்க்கை முடியுது, புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. தண்ணிக்கு உள்ள போவது கர்த்தர் மரணத்துக்குள் போவதற்கும், தண்ணியிலிருந்து வெளியே எழுந்திருப்பது கர்த்தர் மரணத்தை ஜெயித்து எழுந்ததற்கும் அடையாளம். அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் என் சரீரத்திலையும் என் வாழ்க்கையிலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதை காட்டுகிற அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 2-5 வரைக்கும் உண்டான வசனங்கள். நம்முடைய பழைய வாழ்க்கை முடிகிறது, புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நான் சொன்னனே, அவருடைய மரணத்துக்குள்ள நம்ம மரணம் அடைந்திருக்கிறோம். பழைய வாழ்க்கையை புதைச்சிட்டோம். எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவுக்குன்னு ஒரு புது வாழ்க்கைக்காக எழுந்திருக்கிறோம். இதை அடையாளப்படுத்தி தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்னால இதை அடையாளப்படுத்தி தெரிவிக்கிற ஒரு அம்சமாகத்தான் இந்த ஞானஸ்நானம் வைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், எங்க வாசிக்கிறேன்? ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார். அப்ப இந்த ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான முதல் படி. ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதன் அடையாளம் மற்றொரு படி. அடுத்து கிறிஸ்துவை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டும் ஒரு அடையாளம். 4வது பாவத்துக்கு மரித்து விட்டோம், இனி கிறிஸ்துவுக்கென்று உயிர் தெழுந்திருக்கிறோம் என்பதை காட்டும் அடையாளம். கடைசியில ஒன்று இருக்குது, ஞானஸ்நானம் என்பது தேவனோடு நாம் செய்யும் உடன்படிக்கை. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21 சொல்றாரு, அதற்கு ஒப்பான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல், சும்மா குளிக்கிறதுக்காக உள்ள போல நம்ம போய் அங்க அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்ப ஞானஸ்நானம் என்பது கடவுளோட மனிதன் செய்கிற ஒரு உடன்படிக்கை. இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் அது ரட்சிக்கிறது. எது? ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபார உபதேசம். நமக்கு அந்த ஞானஸ்நானத்தை குறித்து இவ்வளவு கேள்வி வர காரணம் என்னன்னா, சிலர் அதை ரொம்ப போட்டு வற்புறுத்துவதுதான் காரணம். இன்னும் ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை நாம் அறியாதிருக்கிறதும் ஒரு காரணம். ஏன் நம்ம இப்படி வந்தால் தானா, தண்ணீர்ல போய் ஞானஸ்நானம் பெற்றால் தானா, நம்ம பேரை மாற்றிக்கொண்டால் தானா, கர்த்தரே என்னை நேரடியாய் அபிஷேகம் பண்ணிட்டாரே, என்ன அபிஷேகம் பண்ணாலும் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. கிறிஸ்து அந்த நீதியை நிறைவேற்றினார். இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட அல்ல, ஒரு சபையினுடைய சட்ட ஒழுங்கு அல்ல, ஒரு சாக்ரமெண்ட் அல்லது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டளை. இந்த கட்டளை நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே பல ஆரம்பங்களை செய்கிறது, பல துவக்கங்களை செய்கிறது. ஒன்று, கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிவதற்கான வாசல்களை உங்களுக்கு திறக்கிறது. ஞானஸ்நானத்தில் இதெல்லாம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ தண்ணியில போனோம், நம்மை முழுக்காட்டி வெளியே கொண்டு வந்தாங்க, புது பேர் வச்சுக்கிறியான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன், வெளியே வந்துட்டேன், அதோடு நீங்க நினைக்கிறீங்க.
உண்மையான ஞானஸ்நானம் என்பது உங்களுக்குள்ளே புதிய ஆரம்பங்களை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவோடு கூட ஒரு புதிய வாழ்க்கையை துவக்குகிறது. கிறிஸ்துவை உங்கள் மேலே ஒரு வஸ்திரத்தை போல அணிய வைக்கிறது. கிறிஸ்துவோடு கூட உண்டான ஒரு உடன்படிக்கையிலே உங்களை கையெழுத்து போட வச்சிருக்குது. கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு உங்களை இணைத்து அவருடைய உயிர்த்தெழுதலோடு உங்களை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு மேலான ஞானஸ்தானத்தை குறித்து இன்னும் தர்க்கம் பண்ணலாமா? இன்னும் கேள்வி கேட்கலாமா? நீங்க உடனே ஒரு நல்ல சபையையோ நல்ல ஒரு ஊழியரையோ சந்தித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வேதம் காட்டுகிற சத்திய உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.